குட் மார்னிங் என்ன மிஸ்டர் சூசியநாதன், உங்களை கோவில ரொம்ப நாளா பாக்கலையே. பிசினஸ் எக்கச்சக்கம், வர்றதுக்கே டைம் இல்லை. ஆனா இப்ப பிசினஸ் ரொம்ப டல், அதனாலதான் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். ஆமா, குடும்பம் எல்லாம் எங்க? பிசினஸ் தான் டல்லே தவிர குடும்பத்துல ஒண்ணும் குறவில்லை. இதான் மூத்த மாவா நட்சத்திரம் பேரு, அவ இளைய மாவா சிலுவை, நம்பிக்கை, அது பொக்கிஷம், இன்னும் வீட்டுல நிறைய இருக்காங்க. பரவாயில்லையே, உண்மையிலேயே உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் தான். என்ன ஆசீர்வாதம் தேவையா இருக்கு? எங்க அப்பா பேர் ஆசீர்வாதம் தான். அவர் ஆசீர்வாதம் குழந்தைங்க கியூ சிஸ்டத்துல நிக்குது. இதுங்களை படிக்க வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம். நீ என்னம்மா படிக்கிற? 5ஆம் கிளாஸ். நான் 4. ஐயோ, என் குழந்தைகிட்ட படிப்பை பத்தி கேட்காதீங்க, இருக்க குறையும். அது சினிமா புஸ்தகம் படிக்கிற குழந்தைங்க. என்ன மிஸ்டர் சூசியநாதன், படிப்புல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டாமா? நான் படிக்காமலே அறிவாளின்னு பேர் எடுத்தவன். உங்களை பத்தி நான் சொல்லல, பசங்களை பத்தி சொல்றேன். இதுங்களை படிக்க வைக்க யாருக்கிட்ட காசு இருக்கு? நீங்க ஒண்ணு ஏதோ எங்கேயோ தள்ளி விட போறோம், அவன் பார்த்து படிக்க வைக்கட்டுமே, செலவு அவன் தலையில விழட்டுமே, நமக்கு என்ன? செலவு பத்தியா பேசுறீங்க? உங்களுக்கு இல்லாத பணமா? அதோ 10 லட்சம் தான் பேர். இன்னைக்கு கையில 10 காசுல கடவுள் சோதிக்கிறான். என்ன நான் என்ன செய்வேன்? 10 காசை கொடுத்து நம்மள கன்வின்ஸ் பண்றான். யார்? அடைக்கலம்னு பேர். காது கொஞ்சம் கேட்கும். என்ன ஃபாதர், ஊமைக்கு காது கேட்குமா? என்ன ஃபாதர்? கேளுங்க. பாவம், 5 வயசா இருக்கும் போது மூளை காய்ச்சல் வந்து உள்நாக்கு எடுத்துக்கிட்டு பேச முடியாம போயிடுது. ஆனா இவங்க ஃபாதர் பெரிய மேஜர், நல்ல பணக்காரர், லட்சாதி பிரபு, தர்ம குணம் உள்ளவர். ஒரு காலத்துல இந்த தெருவே அவர் சொந்தமா இருந்தது. பாவம், இருந்த சுகத்தையும் சொத்தையும் ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுத்தார். புரியாத மனுஷன், தர்மம் செய்ய தெரியாம செஞ்சுட்டான் வைப்பேன். அதனாலதான் அவன் மவன் புது சூட்டு போட்டுக்கிட்டு திரியறான் போல் இருக்கு. இத பாருங்க, கஷ்டம்னு கேட்ட உடனே உங்க கையில 10 காசு வச்சிருக்கான் பாருங்க. அது பெருந்தன்மை தான். கோவில் வாசல் முன்னால கொடுத்துருக்கா, திருப்பி கொடுக்க கூடாது. காக்கா கூட்டம் மாதிரி கத்துறீங்க. சாமியை பார்க்க வரீங்களா? ஐ சாப்பிட்டா தொண்டில சதம் வாங்க. பொண்ணு வாழணும்னா ஒண்ணு சாகத்தானே வேணும். ஏய் கீதா, டுடே இஸ் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ பேபி. Thank you. Good night. Good night. Thank you. என்ன நடக்குது? வர வர எனக்கு கொஞ்சம் கூட மேரேஜ் தெரியல. கதவு தட்டாம குடும்பம் உள்ள வரதா? ஏன் உள்ள பூட்டாம குளிச்சேன்னு கேக்குறியா?
காரணம் இல்லாம நிக்க மாட்டியே, சும்மா சொல்லு. நீ கேட்ட ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? என்ன இதா? என்னது? அட கவுனா, சாரி பிளவுஸா? ஆமா, அது உனக்கு எதுக்கு? காதலிக்க கொடுக்கத்தானே? லவ்வா? குழந்தை மேல லவ்வா? குழந்தைக்கு எதுக்கு படவ? பெரிய பொண்ணா? ஏய் அடைக்கலாம், உண்மையை சொல்லு. யார் அது? உண்மையை சொல்லு. இது தர. இது எடுத்துட்டு போ, சரியா இருக்கான்னு பாரு, இல்லைன்னா வேற தைச்சு கொடுக்குறேன். ஓகே, இந்த எனக்காக நீ எவ்வளவு சிரமப்படுற. அது சரி, இதெல்லாம் ஏது உனக்கு? யார் கொடுத்தாங்க? உங்க மதரசன் நினைக்கிறேன். குளிக்கிற இடம் அங்க இருக்கு. மேல இருக்கா? சரி.
ரொம்ப டல்லா இருக்கு. எந்த பிசினஸ்? நம்ம பிசினஸ் தான். டல்லாம் பிரைட்டாவா இருக்கும். நம்ம பிசினஸ். நீங்களா கூட்டாளிங்க பாருங்க, துக்கம் விசாரிக்க வந்திருக்கீங்க. இல்ல என்ன செய்யலாம் கலந்து பேச வந்திருக்கீங்களா? கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? போனஸ் கேட்கணுங்கிற முடிவு தானே? இல்லைங்க, வேலையை விட்டு விலகலான்னு. ஓ, ராஜினாமா பண்றீங்களா? செய்ய வேண்டியதுதான். நீங்களாம் வேலைக்கு வரும்போது இருந்த நிலைமை நினைச்சு பார்த்தீங்களா? அவன் சாப்பாட்டு வழி இல்லாத நிலையில வந்தீங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? மாசம் மாசம் எண்ணி வாங்குறீங்களே, அப்ப இந்த எண்ணம் வந்துச்சா? அதெல்லாம் இல்லைங்க, கஷ்டமா இருக்கிறதுனாலதான் இப்படி செய்தோம். அதுக்காக நீங்களா அப்படி திடீர்னு போயிட்டு அந்த பார் என்ன ஆகுறது நம்பி இருக்கிறவங்களா என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் பொருங்க எல்லாம் சரியா போடும். 3 மாசமா சம்பளமே வரலீங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன்ப்பா. உங்களுக்கு தானே கஷ்டம், மொத்தமா கொடுக்கறதா? ஏன்ப்பா வேதனைப்படுத்துறீங்க? வேதனைப்படுத்த கூடாதுன்னு தான் வேலையை விட்டே நிக்கிறவங்க. அந்த ஊமையனை வேற புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் வேற ஏதாவது கக்கு புக்குன்னு உளருவான். ஆமாங்க, அவன் பாட்டிக்கு என்ன கைய காமிச்சு விட்டான்னா எங்கேது இன்னங்க ஆவறது. அது மட்டும் இல்லைங்க, கொலை நடந்த இடத்துல இருக்கிறதுனால மனசுக்கு ஒத்து வரலீங்க. ராத்திரில மாடி மேல யாரோ நடமாடுற மாதிரிலாம் தெரியுதுங்க. கீதா அம்மா வந்து அடைக்கலாம்னு கூப்பிடுற மாதிரி வேற இருக்குதுங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல இங்க மனுஷன் இருக்க மாட்டாங்க. அவன் வேற கக்கு புக்குன்னு ஏதாவது உளறி வைக்க போறான். மாடி மேல யாரோ நடமாடுற மாதிரி சத்தம் வேற கேக்குது. கீதா அம்மா வந்து அடைக்கலாம்னு கூப்பிடுற மாதிரிலாம் இருக்குதுங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல இங்க இருக்கிறதுனால பயமா இருக்குங்க. மீனாட்சி, நீ ஏன் இங்க வந்த? எனக்கு தனியா இருக்க முடியாது. இதே வீட்டுல இருந்தும் உங்க இன்பத்துக்கு நான் குறுக்க வந்ததே இல்லை. ஆனா இப்போ நீங்க மனசுடைஞ்சு போயிருக்கீங்க. உங்களை நான் தனியா விட மாட்டேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை. நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? எப்பொழுதும் சந்தோஷமாவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களை இந்த நிலையில பார்க்கும்போது என் மனசு கேட்கலையே. திடீர்னு ஏற்படல இந்த நிலை. யார் யாருக்கு என்னென்ன குடும்பங்கள் செய்தரும் அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறேன். எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டாம். நல்ல காலத்துல பிரிஞ்சிருந்தாலும் புருஷனுடைய கஷ்ட காலத்துல மட்டும் மனைவி பிரியவே கூடாது. இன்பத்துக்கு வருவாங்க எத்தனையோ பேர், துன்பத்துக்கும் துணையா நிக்கிறவதான் மனைவி. மனைவி உன் வாழ்க்கையை பாழாக்கினவன், உன் அடித்து துன்புறுத்துறவன், கொடுமைக்குமே கொடுமைப்படுத்துறவன். இத்தனைக்கும் பிறகா நீ சொல்ற எனக்கு மனைவி இல்லை? நம்ப மாட்டீங்க. அர்த்தம் இல்லாத உறவு இருக்கலாம். என்னைக்கு நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே ஏற்பட்டது இந்த பிணை. மீனாட்சி, என்ன குழப்ப இல்லை, குழப்பத்தை தெளிய வைக்கிறேன். அது உங்க மனசாட்சிக்கே தெரியும். நான் தோல்வியே காணாதவன். தவறான பாதையில போனவங்க தன்னை உணர்ந்து சரியான பாதையில போறது தோல்விக்கு அடையாளமா? காலம் கடந்த போதனை. இந்த உலகமே என்னை வெறுத்துடுச்சு. நானும் நீயோட வெறுக்கிறேன். அத்தான், நான் உங்களை வெறுக்கலையே. அது இந்த நாட்டு பெண்கள் தலையெழுத்து. புருஷன் அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான், அவ்வளவையும் தாங்கிக்கிறான். அவன் திருந்தும் போது அவனை சாதாரணமா மன்னிச்சு என்னைக்கு நீதான் என் கணவன் சொல்லி ஏத்துக்கிறா பாரு. ஐயோ, அது வரைக்கும் கேவலமா மதிக்கப்பட்ட அந்த பெண் அப்போ தெய்வம் ஆயிடுறான். எந்த செய்தாலும் தான் ஆண் பிள்ளைன்னு சொல்லி பெருமையோடு இருந்தவன் மனிதனையும் கேவலமா மதிக்கப்பட்டு ஒரு துரும்பா தூசிக்கு சமமாயிடுறான். எனக்கு அந்த தோல்வி வேண்டாம், அந்த கேவலமான நிலைமை எனக்கு வேண்டாம். என் தவறுகளை மறந்து நீ என்ன மன்னிக்கவும் வேண்டாம். தவறு ஒண்ணும் செய்யலையே நீங்க. நான் தவறு செய்ய துணிஞ்சு எவ்வளவு பெரிய போய் சொல்றேன். நீங்களே தவறு செய்ததாக சொன்னால் என் மனசு ஒப்புக்கொள்ளாது. ஏன் கொடியவனா இருந்தாலும் கணவனை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அப்படித்தானே கணவன் தன்னை விட்டு விலகக்கூடாதுங்கிற சுயநலம். நிச்சயமா சுயநலம் தான். எனக்கு மட்டும் இல்லை, சுமங்கலியான எந்த பெண்ணுக்கும் உண்டு சுயநலம். சுயநலத்துக்காக மன்னிச்சு வெளி உலகத்துக்கு பெண் தியாகியா, அன்பின் சிகரமா, பொறுமையின் பொக்கிஷமா காட்சி அளிக்கிறான். அந்த பருவி எனக்கு தேவையில்லை. புதுசா
புதுசா நான் ஒண்ணும் பரிவு காட்டலத்தான். எல்லாரையும் போலதான் நானும் துன்பத்தை சகிச்சுக்கிட்டு இருந்தேன், பொறுமையோட இருந்தேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. மத்தவங்கள போல நீ விலகிடு, என தனியா இருக்க. பெண்களின் பொறுமைக்கு எல்லையே கிடையாது. கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தவதான் பொண்ணுன்னு சொல்றியா? அதையே பெருமையாக நினைக்கக்கூடிய பக்குவம் உள்ளவதான் பெண்ணுன்னு சொல்றேன். காரணம் தியாக உணர்ச்சி இல்லை, உயிருடன் கலந்துட்ட பாச உணர்ச்சி. அவர்தானேங்கிற உரிமை. அதனாலதான் கணவன் என்ன குற்றம் செய்து மனைவிக்கு குற்றமாகவே படுறதில்லை. துக்கத்தை கொடுக்கிற புருஷனை சுகத்தையும் கொடுப்பாருங்கிறத உணரக்கூடிய சக்தி பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. சக்தி அல்லது, நாளைக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து காத்து கிடக்கிற பலவீனம். பெண் தானே, அவன் நம்பிக்கையில தானே வாழ வேண்டியது இருக்கு. ஆனா துன்பத்தை கொடுக்கிற தெய்வம் இன்பத்தை கொடுக்கறியா? சோதனை கொடுக்கிற கடவுள் அதை தாங்கக்கூடிய சக்தியையும் சேர்த்துதானே கொடுக்கிறார். அவர் கடவுள். அதனாலதான் கணவனை பெண் தெய்வமா மதிக்கிறான். தெய்வமா மதிக்கிற என்ன நீ மன்னிக்கிறியே, அது எனக்கு தோல்வி இல்லையா? யார் யார மன்னிக்கிறது? நான் தப்பு செஞ்சேன், நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? நீ ஒரு தவறு செய்யலையே மீனாட்சி. நானா தவறு செய்யாதவ? நீங்க விரும்பின வாழ்க்கையை கொடுக்க முடியாதது என் தவறு இல்லையா? இல்ல. என் மேல வெறுப்பேற்பட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு காரணமா இருந்தது என் தவறு இல்லையா? இல்ல மீனாட்சி, இல்ல. இங்க வந்து சந்திச்ச பிறகு நீங்க வரம்பு மீறி குடிச்சதையும் வரமுறை இல்லாத வாழ்க்கை நடத்துறதையும் பார்த்துக்கிட்டு தடுக்க முடியாம அடங்கி கிடந்தேனே, அது என் தவறு இல்லையா? இல்ல இல்ல, நான் செய்த குற்றத்தெல்லாம் உன் மேல போட்டு என்ன மன்னிக்கிற மீனாட்சி, மன்னிக்கிறேன்.
என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கே புறப்படலாம்னு நினைக்கிறேன். கொச்சினுக்கா? ஆமா. வியாபாரத்துக்கான ஏற்பாடு செய்யத்தானே? ஏற்பாடு அதுதான் முக்கியமானது. ஒரு தடவை தவறுனு அடுக்கடுக்கா எத்தனை கஷ்டங்களை கொடுத்துரு. அதனால தான் ரொம்ப யோசிச்சு இறங்க வேண்டியிருக்கு. அது நீ புது வியாபாரம். ஆமா, முதல் வேண்டாம் இருக்கு மீனாட்சி. கடன் அடைச்சது போக கொஞ்சம் நகையும் இருக்கு. எப்படியோ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யுங்க. புத்திமதி சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். கடவுள் நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிற, அது நல்ல முறையில பயன்படுத்திக்கும். உண்மைதான் மீனாட்சி. கடந்த காலத்தை நான் நல்லா வளர்ந்துட்டேன். இனிமே ஜாக்கிரதையாவே இருப்பேன். ஆமா, என்ன தொழில்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் இல்ல, நல்லது நினைச்சு நல்லது செய்தா கடவுள் நமக்கு நல்லதுதான் கொடுப்பார். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவோ தத்துவங்களை உணர்ந்திருந்தாலும் ஒரு நல்ல மனைவியோட புத்திமதி அவசியம் தான். பாத்தீங்களா, முதல்லயே சொன்னேன். நான் ஒண்ணும் உங்களுக்கு புத்திமதி சொல்லல. மீனாட்சி, இந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி சரி, பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்ய. எல்லாரும் சௌக்கியமா? மன்னிச்சுக்கோங்க, அசம்பாவிதமா கேட்டுவிட்டேன். என்ன போங்க, வேண்டப்பட்ட மனுஷால பார்த்தா வாயார சௌக்கியமான கூட கேட்க முடியறது இல்ல. நீங்க என்ன விஷயமா இப்போ? ஒண்ணும் இல்லைன்னா இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம். ஏதோ நடந்துடுத்து, நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பகவான் இஷ்டம், ஆயிடுச்சுட்டான். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆனா அவ வச்சுட்டு போனது நிறைய இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவளுடைய இன்சூரன்ஸ் பணம் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்க தான் பாத்திப்பட்டவ. ஆமா, இங்க கீதா நீ யாரோ? அது ஒரு பெரிய கதைங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு. இப்போ நீங்க கிளைம்ஸ் போட வேண்டியிருக்கு, அதுக்காக பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்க கையெழுத்து வேண்டியிருக்கு. புரியலையே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஆத்துக்காரர் இருந்தாரோ இல்லையோ, அவர் இன்சூர் பண்ணி வச்சிருந்தார். நான் செத்து போயிட்டேன். அவர் போயிட்டா பணம் எல்லாம் உங்களுக்கு தான் வரணும்னு எழுதி வச்சிருந்தார். அந்த தொகை இப்போ உங்களுக்கு சேர வேண்டியிருக்கு. அவரே என்னை விட்டு போன பிறகு எவ்வளவு பணம் வந்தா எனக்கு என்ன? என்ன அப்படி சொல்லிட்டேன்? கையில பணம் இல்லாதவளுக்கு தான் பணம் எதுக்குன்னு தோணும். பணம் இருக்கிறவாளை கேட்டு பாருங்க, ஐயோ இது போறலையேன்னு தான் சொல்லுவேன். என்னையே கேட்டு பாருங்களேன், பணம் இல்லாம இந்த லோகத்துல ஒரு காரியம் நடக்குமா? ஆனா அவ காரியத்தெல்லாம் நடத்திட்டாளா? நடத்திருப்பாள். எதுக்கு சொல்ல வரேன், 5 10 5 லட்சம்னா இந்த 5 லட்சம் வந்து மட்டும் நான் இழந்த நிம்மதியை திருப்பி கொடுக்க முடியும். நிம்மதி யாருக்கு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். எங்க ஆத்துல எனக்கு என்ன நிம்மதியா இருக்கு? இது பாருங்க, நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு யாருக்கு தெரியும்னா, டு டெல் யூ தி ட்ரூத், என் தம்பி மை ஓன் பிரதர் இன்சூர் பண்ணிக்கூடான்னு தலையில அடிச்சுட்டேன். கேட்டானோ அசத்து ஒரு நாள் பொக்குன்னு வாயை பிளந்து கொடுத்து கப்புன்னு மாற பிடிச்சுண்டு 6 மாசத்துக்குலாம் அவன் பொண்டாட்டியும் மண்டையை போட்டு விட்டா. இப்ப 4 பசங்களும் நடுத்தருவில் நிக்கிறதுகள் எல்லாமே எங்க ஆத்துல வந்து பெரிய பேன்றதுகள். இவ சேர்த்துப்படும் துரத்துற, நான் துரத்த முடியுமா? பாருங்க, இங்க பாருங்க, 5 லட்சம் வச்சுட்டு தானே போயிருக்கார். அவர் இறந்து போன ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உங்க சந்தோஷத்தை விடுங்கன்னா, குழந்தைய பத்தி நினைச்சு பார்த்தேடா. ராஜபோகத்துல வளர வேண்டிய குழந்தை, அதுக்கு நாம ஒரு குறை வைக்கலாமோ? சொல்றது கேளுங்க, பேசாம குழந்தைய நினைச்சுன்னு கையெழுத்த போடுங்க. அடைக்கலத்தை நீங்க போய் பாத்தீங்களா? இதோ பார்த்துக்கிட்டே இருக்கேனம்மா. அவன் தன் கைப்பட வச்ச பூச்செடி. உனக்கு தெரியுமாமா, இந்த பூவை யாரையும் பறிக்க விட மாட்டான். ஒரே ஒரு தடவை யாருக்கோ பிறந்தனான்னு சொல்லி ஒரே ஒரு பூவை பறிச்சான். அவன் நேசிச்சதெல்லாம் முதல்ல கடவுளை, அதுக்கப்புறம் குழந்தைகளை, அப்புறம் இந்த பூச்செடி தான். பாவம், இப்ப அவனால அந்த குழந்தைகளையோ இல்ல அந்த பூச்செடியோ பார்க்க முடியாது. ஆனா கடவுளை அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. எங்களை பத்தி அடைக்கிறேன் கேட்கலையா? நான் போகும்போதெல்லாம் குழந்தையதான் விசாரிப்பான். ஒரு வகையில் அவனும் குழந்தைதான். குற்றம் செய்யாமல் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோரிடம் அடிப்படுது. ஆனா வாய் திறந்து தான் குற்றம் செய்யலன்னு சொல்ல முடியும். இவனும் அவ்வளவுதான். நீங்க பார்த்தா நானும் குழந்தைய ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. வரேன். நமஸ்காரம். ஒண்ணுமில்ல,
ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாம் வந்துருச்சோம். நீங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு விட்டேன்னா பணம் எல்லாம் கைக்கு வந்துரும். 10 நாள் 10 டேஸ்னா கைக்கு வந்துரும். அவன் அதுக்கு பேரடா குழந்தை சுக்கிமா அட பாபா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்ன சொந்த கோட்டு என்ன குழந்தை என்ன சொல்றது? ஊருக்கு புரியலையா? உனக்கு கவனிச்சிருக்கல, இந்த குழந்தைகள் பாஷையை யாருக்கும் புரியாதுன்னா பார்க்க போனா சொல்றதுல பெரிய உண்மை இருக்கும். நமக்கு புரியாது. எப்படி புரியும்? மண்டை காலி. என்னம்மா பொம்மையா? என்ன பொம்மை தானே வேணும், நான் வாங்கி தரேன். கையில பணம் வச்சிருக்கல? பரவாயில்ல பரவாயில்ல, வா வா போலாம், பரவாயில்ல. Meenakshi, thank you. Yeah. Well done, Meenakshi, well done. Fine, fine, fine. Good. Good, Meenakshi, good, good. இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய கடைசி. என்ன மீனாட்சி, எல்லா பணத்தையும் எங்கிட்டே கொடுத்துட்ட? இந்தா இதை வச்சுட்டு உனக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிக்க. எனக்கா? இப்ப எனக்கு ஒண்ணும் தேவையில்லைதான், இருக்கிறது போதும். ஆமா, நம்ம எப்போ புறப்படுறோம்? நான் இப்பவே ஏர்போர்ட் போன் பண்ணி 3 சீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்து. இந்தா ஸ்டாப், கோ அஹெட். குழந்தையை பார்க்க கூட நீங்க வர வேண்டாம். இங்க வா. வரமாட்டேன் போ. ஆமா இருப்பேன். அடிக்கிறதுக்கு இங்க இருந்து போயிடு. அடிக்கல உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுப்பா. லட்சுமி வா வா. மாமா
குழந்தையும் பிரிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. நான் எதுக்காக சொல்றேன்னா, உன்னை இங்க மதிக்கிறவங்க யாருமே இல்லை. அதனாலதான் உன்னை வர வேண்டாம்னு சொல்றேன். நீ இங்க வர வேண்டாம். எங்க போவியோ எனக்கு தெரியாது. நீ இங்க இருந்து போயிட அழைக்கிறேன். உன்னதான் போக சொல்றேன். அதுவும் நான் தான் சொல்றேன். நன்றி கெட்டவன்னு மட்டும் என்ன நினைக்காது. அனாதையா இருந்த எனக்கு இருக்க இடம் கொடுத்து எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. இனிமே உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அது என்னால தாங்க முடியாது. போயிட அடைக்கல, இங்க இருந்து போயிடு. என்ன இது? என்னையே தடுக்க போன கொடு. போலீஸ்க்கு போன் பண்ணணும். அப்பா அப்பா நீ போன கொடு. அடைக்கிற போன கொடு. போவடியே போவடியே. Dominus vobiscum et cum spiritu tuum. Benedictio Dei omnipotenti, Patris et Filii et Spiritus Sanctus. எதுக்கா கோயிலுக்கு வந்தீங்க? என்னமோ வந்தேன். உங்க பேரு மீனாட்சின்னு சொன்னீங்க. எப்படி எங்க சர்ச்சுக்கு? ஏன் டாக்டர் வரக்கூடாதா? ஓ நோ நோ. இவதான் டாக்டர் காரணம். யாரு? குழந்தையா? ஆமா, அவ அடிக்கடி கோவிலுக்கு போவா. அந்த பழக்கத்துல அதுவும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சா, பிடிவாதமா போய்தான் ஆகணும்னு சொன்னான். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் காலையில வந்து பாக்குறேன். வேண்டாம்டா, இங்க உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர், பரவாயில்ல டாக்டர். கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துங்க, காலையில எல்லாம் சரியா போயிடும். எதுக்கும் நீங்க வேண்டாம். வாங்கல, வழியில் உங்களை விட்டுடுறேன். என்னம்மா? என் ஹேண்ட்பேக் கோவிலையே விட்டுட்டேன். கோயில்ல தானே, அது அங்கேயே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்ல டாக்டர், அதுல நிறைய பணம் இருக்கு. இருக்கட்டுமே, ஒண்ணாகாது. ஆனா சொந்தக்காரங்கிட்ட தான் ஹேண்ட்பேக் கொடுப்பாங்க. வாங்க, 2 ரூபாய் எடுத்து வந்துடலாம். டாக்டர், கொஞ்சம் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி டாக்டர், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய கடமை தானே செய்தேன். குட் நைட். டாக்டர், இப்பதானே நாம இங்க இருந்து போனோம். அப்ப அந்த ரூம்ல லைட் இல்ல, இப்ப எப்படி வளைக்கிறது? ஆமா, அதுக்குள்ள யார் வந்திருக்க முடியும்? யாராவது உள்ள இருப்பாங்களா? அது எப்படி முடியும்? நான் தான் கதவை பூட்டி வச்சிருந்தேன். ஹலோ போலீஸ். I am Dr. Manuvel. I am Ratanavel. Sundaravel. Please.
போன் எங்க இருக்கு? இதுதான் சார் போன். ஐ சி. ஹலோ, ரத்னவேலு ஸ்பீக்கிங். நம்பர் 27 கொடு. எஸ், தேங்க்யூ. வாங்க. எங்க இருக்கு இந்த போட்டோட? ஓகே. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல, மர்மமா இருக்குது. சரி, மர்மமா இருக்கு. நீங்க கோயில்ல இருந்து அந்த அம்மா அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது விவரமா சொல்லுங்க. அடாடாடாடா, சும்மா போட்டு குழப்பறீங்களே. ஆமா, குழப்பாதீங்க மிஸ்டர், உங்களை சொல்றேன், குழப்பாதீங்க. என்ன டாக்டர் எல்லாம் புட்டு வச்சு விட்டாரு, மறுபடியும் என்ன அவரை போய் கேட்கறீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வீட்டுக்கு போனீங்க, அப்புறம்? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா கோயில்லயே தன் கைப்பையை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு தெரிய வந்தது. நீங்களும் அந்த அம்மா போய் பைய எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்புறம் பையோட திரும்பி வந்த போது ரூம்ல விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது. கோயிலுக்கு போகும்போது விளக்கு இல்ல, திரும்பி வரும்போது விளக்கு எரிஞ்சது. ஒருவேளை மெயின் ஆஃப் ஆகிருக்குமோ? விளக்கு எரிஞ்சதா சொல்றாரே சார். அப்ப ஆஃப் ஆனது எந்த மெயின்? நிறைய மெயின் இருக்கு போல இருக்கு. இன்ஸ்பெக்டர், விஷயத்துக்கு வாங்க. உள்ள நாற்காலியில சங்கர் அந்த நிலைமை பார்த்த உடனே அந்த அம்மா அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. புருஷனை பார்த்து இல்ல, புருஷன் இறந்து கிடந்த நிலைமை பார்த்து. அதானே. அப்புறம் என்ன, உங்களுக்கு நான் போன் பண்ணேன். குழப்பமே அங்கதான் சார் ஆரம்பம். எங்க? பூட்டி இருந்த அறைக்குள்ள பிரேதம் கிடந்தது அங்க. யாருடைய பிரேதம்? மீனாட்சியோட புருஷன் சங்கரோட பிரேதம். ஐயா, அவன் தான் ஏற்கனவே படகு விபத்துல செத்து போயிட்டானே. நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்குது. கரெக்ட். ஆமோதிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் 2 முறையா சாவான். இந்த கேஸ்ல அவன் 2 தடவை செத்துருக்கான் சார். எப்படி செத்தான்? 1 படகு விபத்து, 2வது கொலை. இன்ஸ்பெக்டர், கொலை என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? டெஃபினட்டா. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல இருந்து தற்கொலை இல்லைன்னு ருஜுவாயிடுச்சு. அதுவும் ஷார்ட் ரேஞ்சில இருந்து யாரோ சுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, சங்கர் இறந்து 8 மணி நேரமாவது இருக்கும்னு ரிப்போர்ட் சொல்லுது. உலகாரம் வந்ததுக்கு அறிகுறியே கிடையாது. வந்திருக்கானே. கொலை செய்ய வேண்டிய காரணமும் என்னன்னு புரியல. செஞ்சிருக்கானே. வீடோ சாத்தி இருக்குது, வெளியே போறதுக்கு வேற வழியும் இல்ல. போயிருக்கானே. பிரேதம் பாக்கெட்ல சாவி வேற போட்டுட்டு போயிருக்கான். இன்ஸ்பெக்டர், அது எப்படி முடியும்? கதவை வெளியே பூட்டிட்டு எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? முடியாது, நிச்சயமா முடியாது. ஆனா பிரேதம் பாக்கெட்ல சாவியை போட்டுட்டு வெளியில வந்திருக்கலாம் இல்லையா? வெளியில போய் எந்த சாவியை வச்சு சார் அதை பூட்டி இருக்க முடியும்? சாவி இல்லாம அந்த பூட்டை பூட்டவே முடியாது. ஒருவேளை மாற்று சாவி இருந்திருக்குமா? அதுவும் இல்லையே. இத மாதிரி பூட்டுக்கு 2 சாவி தான் உள்ளது. ஒண்ணு பார்ட்டிகிட்ட இருக்கு, ஒண்ணு கம்பெனியில இருக்கு. கம்பெனில விசாரிச்சீங்களா? விடுவாமா? டூப்ளிகேட் அந்த கம்பெனில பத்திரமா இருக்கு. உலகாரம் வெளியே போனது ரொம்ப மர்மமா இருக்குது. அதை விட அவன் சட்டப்பையில சாவி இருந்தது ரொம்ப மர்மத்திலையும் மர்மமா இருக்கு. ஒரே கன்ஃபியூஸ். டாக்டர், ஃபர்ஸ்ட்ல நீங்க தான் பிரேயத்தை பார்த்திருக்கிறீங்க. ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரிஞ்ச வரையில நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுவரைக்கும் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே சார். மன்னிச்சிடுங்க, உங்க விசாரணை கொஞ்சம் முடிச்சிட்டீங்களா?
போற போக்க பார்த்தா முடியாத போல இருக்க. பொழுது விடிஞ்சா எங்களுக்கு பண்டிகை கிறிஸ்துமஸ். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காலையில இருந்து அவருக்கு ரெஸ்டே கிடையாது. உங்களுக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால நாங்களே இங்க வந்துட்டோம். சில கேள்விகளுக்கு பதில் சொன்னா நல்லது. பரவாயில்ல. என்ன கேட்க போறீங்க? நீங்க மாதா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க. அப்போ உங்க வீட்டுல ஏதாவது களவு போயிருந்ததா? இல்ல. வேற யாராவது இங்க வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் உண்டா? இல்ல. அந்த ஊமை அடைக்கலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்கதானே தங்கி இருக்கிறான்? இல்ல. வேற எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அவன் இங்க வரலையா? இல்ல. அப்போ நீங்க அவனை பார்க்கல? இல்ல. கோட் யாருடைய தெரியுமா? தெரியாது. இந்த கோட்டை உங்க வீட்டு மாடிப்படிக்கு கீழே எடுத்து ஒரு டாக்டர் செய்யக்கூடியது இவ்வளவுதான். எவ்வளவு முயற்சி செய்து முடியல. மன்னிக்கணும் டாக்டர், இந்த ஆளு ஸ்டேஷன் அழைச்சிட்டு போ. என்ன பாரம்மா, உனக்காகவே உயிரை வச்சிருக்கிற உங்க அம்மா வந்திருக்கிறேன். என்ன பாரம்மா, கண்ண தரடா கண்ணு, என்ன ஏமாத்திராதம்மா. கடவுளே, என்னதான் நீ அடி மேல அடி அடிச்சு என் குழந்தையும் அடிச்சிடாதே. லட்சுமி, என்ன பார்க்க மாட்டியம்மா. நீ நல்லா இருக்கணும்னு தானே படாத பாடெல்லாம் பட்டேன். எந்த பெண்ணும் அனுபவிக்காத சோதனை எல்லாம் அனுபவிச்சேனே. நீயே போயிட்டா நான் எப்படிமா வாழ போறேன்? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. குழந்தையோட நிலைமை. டாக்டர், என் குழந்தை பிழைப்பாளா? டாக்டர், இன்ஸ்பெக்டர், எங்க கூட்டிட்டு போறீங்க? அடைக்கல ஒரு குற்றமும் செய்யல, அவனை விட்டுடுங்க. அது எப்படிமா முடியும்? உங்க கணவர் சங்கர் கொலை வழக்குல இந்த ஆள் நிறைய சம்பந்தப்பட்டிருப்பதா தெரியுது. இன்ஸ்பெக்டர், சம்பந்தப்பட்டிருக்கலாம், ஆனா குற்றம் செய்யல. அப்போ சங்கர் கொலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிறைய தெரியும். சொல்ல போனா எல்லாமே தெரியும். முதல்லயே உங்களுக்கு சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? திடீரென்று அவர் என் எதிரில் வந்து நின்று
தான் சாகவில்லை என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் இன்சூரன்ஸ் பணத்தை நான் வாங்க வேண்டும் என்றும் சொன்னார். எவ்வளவோ மறுத்தேன். நான் முடியவில்லை. வீட்டில் அவர் மறைந்திருக்கும் போதேதான் இன்சூரன்ஸ் தொகை எனக்கு செக்காக கிடைத்தது. அதை என் பெயருக்கு பேங்கில் போட்டு பல தவணைகளாக பணம் வாங்கினேன். வாங்கிய அன்று நானும் என் குழந்தையும் அவருடன் கல்கத்தாவுக்கு புறப்பட தயாராயிருந்தோம். என்ன மீனாட்சி, நீ கடைக்கு போல? சீக்கிரமா போய் சாமான்லாம் வாங்கி வந்து. நான் தான் சொன்னேன், கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் இருக்கு.